ஹலோ மக்களே, மேக்ஸுக்கு நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சுரேஷோட அகாடமியை சொன்னேன் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. எக்கச்சக்கமான சேனல் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மேக்ஸுக்கு சுரேஷோட சேனல் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எகெயின் நான் ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணுறேன். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து தமிழில் டீச் பண்ணால் புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டம். மேக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே ஜிஎஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும் இல்லை ரீசனிங் ஆகட்டும் தமிழில் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால இங்கிலீஷில் யார் சொல்கிறாங்க இல்லை பைலிங்குவலில் தமிழ் இங்கிலீஷில் யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சேனல் வந்து தேடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தேடும்போது தான் சுரேஷில் வந்து தமிழில் எழுதி போட்டிருந்தாலுமே இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க வரும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற கூட்டல் கழித்தல் அப்படின்னா கூட என்ன எனக்கு இது வந்து தெரியாது. என்னோட எந்த டீச்சருமே மேக்ஸ் டீச்சருமே கூட்டல் கழித்தல்ங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணது கிடையாது. எதுவாக இருந்தாலுமே ஆட், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அடிஷன்னே காலம் ஃபுல்லாக கேட்டு திடீர்னு கூட்டல் அப்படின்னு சொன்ன உடனேயே என்னால் வந்து அதை புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லா அகாடமியும் மேக்ஸிமம் தமிழ்லையே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோஸ். எனக்கு அது புரியலை அப்படிங்கிறதுனால தான் சுரேஷோடது எனக்கு புரிஞ்சனால அவங்களோடது வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் நான் ஃபாலோ பண்ண லிஸ்ட்டில் இதை வந்து நான் சொல்லியிருந்தேன். சிம்பிள், அவ்வளோதான். எனக்கு மற்றது புரியலை, இது புரிஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஸ்கூல் புக்குக்கு நான் அதே மாதிரி இங்கிலீஷில் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தேடும்போது பெருசாக எனக்கு இங்கிலீஷ்லையும் எதுவுமே வந்து கிடைக்கல. ஸ்கூல் புக் சம்ஸுமே சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுவுமே தமிழில் தான் வந்து இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் படித்தது அவ்வளோ பெரிய குத்தமா அப்படிங்கிற அளவுக்கு எங்கே திரும்பினாலும் தமிழில் தான் வந்து நிறையா இருந்துச்சு. அதனாலேயே தேடி வந்து படிக்கிறதுக்கு நிறையா டிலே ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அதான் வந்து லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது போல் நம்ம தமிழ்லையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுரேஷோட ஆப்டிடியூட் புக்கில் பைலிங்குவலாக கொடுத்துருப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தா சிம்பிளிஃபிகேஷன் ஒரு ஸ்லாஷ் கொடுத்து சுருக்குக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முதல்ல அப்போ தான் பார்க்குறேன் சிம்பிளிஃபிகேஷன்னா சுருக்குக அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்லை. நல்லா இருக்கேன் இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக ஓ தமிழில் இதானா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா லாப நட்டம், ஓகே, மென்சுரேஷன்னா அளவைகள் புதுசாக இருக்கே, இந்த மாதிரி ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு தான் தமிழுக்கு இங்கிலீஷ்லையும் ஓகே தமிழ்லையும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு பைலிங்குவலாக கண்டென்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ சுரேஷில் வந்து நான் நோட்ஸு கான்செப்ட் வைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் அது வந்து புரியணும், ஃபார்முலா வச்சு நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து ஷார்ட்கட்டை நம்பாத ஆள். ஏன்னா ஷார்ட்கட்டை வந்து கூட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணிட்டு போனால் எனக்கு அது எக்ஸாம் ஹாலில் வந்து கிளிக் ஆகாது. அந்த மாதிரி எப்பயுமே நான் சம் வந்து போட்டதில்லை. எனக்கு நார்மலாக எப்பயும் போல் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி போடுவோமோ அந்த மாதிரி போடுறது தான் எனக்கு செட் ஆகும். அது மேபி ஸ்பீடு பண்ணிக்கணும், ஒரு 10 நிமிஷம் ஆக்காமல் ஒரு 30 செகண்டுக்குள்ளே எப்படி பெருசாக போடுறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிப்பேனே தவிர ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நான் யோசிக்க மாட்டேன். சுரேஷோடதை ஃபாலோ பண்ணி கான்செப்ட் எல்லாமே ஒரு டாப்பிக்கும் ஹெட்டிங் போட்டு கான்செப்ட் எல்லாமே எழுதிட்டேன். அது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சம்ஸ் எல்லாம் எழுதும்போது ஓவராலாக மேக்ஸ் வந்து ஒரு 50% கம்ப்ளீட்டான ஒரு திருப்தி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயராக பின்னாடி இருந்து இப்போ 2024, 23, 22ன்னு சொல்லிட்டு பேக்வேர்டாக நம்ம வந்து முடிச்சுட்டே வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கம்பைல்டாக பிடிஎஃபாக கிடைக்கும் டெலகிராமில் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்போ டெலகிராமில் வந்து நான் இவ்வளோ ஆக்டிவாக இல்லை. நான் பிலீவ் பண்ணது வந்து அகாடமியில் சேர்ந்துருக்கோம், அகாடமியில் படிப்போம், அடுத்து யூடியூப் பார்ப்போம், யூடியூப் படிப்போம் அப்படின்னு தான். மெட்டீரியல்லாம் டெலகிராமில் கிடைக்கிது அப்படிங்கிறது கூட அப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா சால்வ் பண்ணி தான் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டெலகிராமில் வந்து மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தெரிய வந்துச்சு. அப்படி தான் டெலகிராமோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய மேக்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சுரேஷ் ஃபாலோ பண்ணதுக்கு ரீசன் வந்து இதுதான். நம்ம டெலகிராம் சேனலில் இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் பாலிட்டிக்கு பெய்டு பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். அது என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் டெலகிராமில் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வரைக்கும் 300 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேட்ச்னு சொல்லி நிறையா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் நிறையா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.